கிட்டத்தட்ட 9 பேர் இருந்தார்கள். நான் ஜஸ்ட் அவங்கள மட்டும் வாசிக்கிறேன். ஒன்று அகஸ்துராயன், இன்னொன்று வந்து சிரேனேயு, இன்னொன்று வந்து திபோரியன், இன்னொன்று வந்து பொந்தியு பிலாத்து, இன்னொன்று வந்து ஏரோது, இன்னொன்று வந்து பிலிப்பு, இன்னொன்று வந்து லிசனியா, அடுத்ததாக 8வதாக அன்னா, 9வதாக காய்பா. இந்த 9 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 அதிகாரத்துக்குள்ள நீங்க வாசிக்கும் போது இந்த 9 பேரும் வந்திருப்பாங்க. இந்த 9 பேரும் யார் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இருந்ததிலே டாப் மோஸ்ட் லீடர்கள், அன்னைக்கு இருந்ததிலே எல்லாராலும் மதிக்கப்படுகிறவர்கள், அன்னைக்கு இருந்த எல்லாராலையும் ஒரு போஸ்டிங் கொடுக்க வைக்கப்பட்டவர்கள் தான் இந்த 9 பேர். இதே போல ஆண்டவர் தெரிந்து கொண்ட 9 பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அவங்க நீங்க வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்து 5வது வசனத்தையும், 1ஆம் அதிகாரம் 60வது வசனத்தையும், 27வது வசனத்தையும், 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும், அகைன் நீங்க 3ஆம் அதிகாரம் வரைக்கும், 2வது 21வது வசனத்தை வரைக்கும் அங்க ஒரு 9 பேருடைய லிஸ்ட் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று சகரியா, இன்னொன்று எலிசபெத், இன்னொன்று யோவான் ஸ்நானகன், இன்னொன்று வந்து யோசேப்பு, இன்னொன்று மரியாள், இன்னொன்று மேய்ப்பர்கள், இன்னொன்று சிமியோன், இன்னொன்று அன்னாள், இன்னொன்று அதே லிஸ்ட்ல இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிச்சுக்குங்க. உலகத்துல அன்னைக்கு டாப் மோஸ்டா இருந்த 9 பேர், அதே போல அன்னைக்கு இந்த லீஸ்ட்ல அப்படின்னா இப்ப நான் சொல்லி இருக்கிற இந்த 9 பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கும் போது வேர்ல்ட்லியா ஃபேமஸான 9 பேர் இருந்தாங்க. அந்த லிஸ்ட் தான் முதல்ல வாசிச்சோம். அகைன் அதே போல ஆண்டவருடைய பிறப்பிலே சம்பந்தப்பட்ட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற 9 பேர் இருந்தாங்க. இந்த 9 பேருடைய பின்னணியும் நீங்க பாத்தீங்கன்னா 9 பேரும் பெரிய வர்த்துள்ள ஆட்கள் அல்ல, 9 பேரும் பெரிய ஞானிகள் அல்ல, 9 பேரும் சமுதாயத்திலே மதிப்புக்குரியவர்கள் அல்ல, 9 பேரும் பெரிய பணக்காரர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு இந்த 2025வது வருஷத்தினுடைய இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கும் போது அந்த 9 பேர் காணாமலே போய்விட்டார்கள். அந்த 9 பேருடைய சரித்திரம் எங்கே முடிந்தது என்று தெரியவில்லை. அந்த 9 பேரை யாரும் கொண்டாடவில்லை. அந்த 9 பேரும் யாரையும் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தவும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிறந்த அந்த நாளிலே கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த ஒன்றும் இல்லாத 9 பேரும் இன்றைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான பேருடைய வாயிலே உச்சரிக்கிற அளவிற்கு அவர்களை மேன்மைப்படுத்தின அந்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்துகிறதற்கு உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிற கர்த்தரை நல்ல கரங்களை தட்டி ஆமென்.